41 பேர் உடல்களை எப்படி 4 மணி நேரத்துல போஸ்ட்மார்ட்டம் பண்ண முடியும்? இது கரூர் பிரச்சனையில திரும்ப திரும்ப எழுப்பப்படுகிற ஒரு மர்மம் நிறைந்த கேள்வியா இருக்குது. முதல்ல அது 4 மணி நேரத்துல நடக்கல. 16 மணி நேரம் நடந்த போஸ்ட்மார்ட்டம். இதுக்கு ப்ரூவன் டேட்டா, மீடியா, நியூஸ் எல்லாம் இருந்தாலும் கூட திரும்ப திரும்ப இதே ஆங்கிள்ல தொடர்ந்து பேசிட்டு இருக்காங்க. சரி, இத புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு சில மாசத்துக்கு முன்னாடி குஜராத்ல அந்த விமான விபத்து நடந்துச்சு இல்லையா? அதுல எப்படி போஸ்ட்மார்ட்டம் நடந்துச்சு அப்படின்னு பார்க்கணும். அங்க இறந்தவங்க மொத்தம் 229 பேர். அத்தனை பேர் உடல்களையும் வெறும் 13 மணி நேரத்துல போஸ்ட்மார்ட்டம் பண்ணி முடிச்சாங்க அங்க உள்ள டாக்டர்ஸ். இது நான் சொல்லல. இன்னமும் எல்லா டேட்டாவும் டைம்ஸ் நவ், ஏஎன்ஐ மாதிரியான தேசிய ஊடகங்கள்ல அவைலபிளா தான் இருக்குது. திடீர்னு இப்படி ஒரு பிரச்சனை நடந்ததும் சுத்தி உள்ள எல்லா மருத்துவர்களையும் இமீடியட்டா அங்க வரவழைச்சு மொத்தம் 140 மருத்துவர்கள் கலந்துக்கிட்டு வேக வேகமா அந்த போஸ்ட்மார்ட்டத்தை முடிச்சு உடனடியாக ஹேண்ட் ஓவர் பண்ணாங்க. மொத்தம் 13 மணி நேரத்தில் மொத்த உடல்களையும் போஸ்ட்மார்ட்டம் பண்ணி முடிச்சிட்டாங்க. கரூர்ல நடந்தது ஒரு ஸ்டாம்பீட், முழு உடல்கள் கிடைச்சது. ஆனால் குஜராத்தில் உடல்கள் நசுங்கி செதஞ்சு எரிஞ்சு உருகுலைஞ்சு போன நிலைமையில கிடைச்சது. ஒரு வெளிப்பார்வைக்கு நம்மளை போன்றவர்கள் என்ன நினைக்கிறோம் அப்படின்னாக்க, முழு உடல்களை பிணக்கூறாய்வு செய்வதற்கு அதிக நேரம் எடுக்கும். அந்த மாதிரி சிதஞ்ச உடல் தானே, அதில் போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறதுக்கு என்ன இருக்குது, அதுக்கு குறைவான நேரம் தான் எடுக்கும் அப்படின்னு நம்ம நினச்சிக்கிறோம். அப்படி கிடையாது. இதை விட அதுக்கு தான் அதிக டைம் எடுக்கும் அப்படின்னு டாக்டர் சொல்கிறாங்க. மோரோவர் அதில் உடல்கள் அடையாளம் காண முடியாத அளவுக்கு இருந்ததுனால டிஎன்ஏ சாம்பிள்ஸ் எல்லாம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி மோர் ப்ராசஸ் அதில் இருக்குது. அதனால் கூடுதல் டைம் தேவைப்படுகிற அந்த மாதிரியான உடல்களையே அதிக டாக்டர்ஸை ஒன்று திரட்டி 13 மணி நேரத்தில் அவங்க போஸ்ட்மார்ட்டம் பண்ணி முடிச்சிருக்கிறாங்க. இதை இன்னும் கொஞ்சம் புரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்க, குஜராத் வெர்சஸ் தமிழ்நாடு இந்த 2 மாநிலங்களோட ஹெல்த் சிஸ்டம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். நமக்கு ஆல்ரெடி தெரியும், தமிழ்நாடுங்கிறது மெடிக்கலி அட்வான்ஸ்டு ஸ்டேட் அப்படிங்கிறது தெரியும். தமிழ்நாட்டில் 250 பேருக்கு ஒரு டாக்டர்ஸ் இருக்காங்க. குஜராத்தில் 1400 பேருக்கு ஒரு டாக்டர்ஸ் இருக்காங்க. இங்கே தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலும் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி உள்ள டேட்டாவின்படி 1,30,000 டாக்டர்ஸ் இங்கே இருக்கிறாங்க. ஸோ தமிழ்நாட்டை விடவும் பல மடங்கு மருத்துவ கட்டமைப்பில் பின்தங்கி இருக்கிற குஜராத் இந்த மாதிரியான நெருக்கடியான நிலை வரும்போது எல்லா மருத்துவர்களையும் ஒன்று திரட்டி வேக வேகமாக போஸ்ட்மார்ட்டம் பண்ணி ஹேண்ட் ஓவர் பண்ணியிருக்கிறாங்க. இதுதான் பொதுவாக நெரிசல் மரணங்கள், கும்பல் மரணங்கள் எங்கெல்லாம் நடக்குதோ பொதுமக்களோட மனதை ஆற்றுப்படுத்துவதற்காக, ஒரு பொது கோபம் உருவாகிவிடக்கூடாது என்பதற்காக, ஏற்கனவே அவங்க கிரீஃபில் இருப்பாங்க, அவங்களை இன்னும் தாமதப்படுத்தி துக்கப்படுத்தக்கூடாது என்பதற்காக இமீடியட்டாக போஸ்ட்மார்ட்டம் பண்ணி ஹேண்ட் ஓவர் பண்ணுவாங்க. கும்பல் மரணங்கள் எங்கெல்லாம் நடக்குதோ அங்கெல்லாம் இது நடக்கும். அந்த அடிப்படையில் தான் அங்கேயும் பண்ணியிருக்கிறாங்க, இங்கேயும் பண்ணியிருக்காங்க. ஸோ மெடிக்கலி ரொம்ப பின்தங்கி இருக்கிற குஜராத்திலே இது சாத்தியம் அப்படின்னாக்க, தமிழ்நாட்டில் ஏன் சாத்தியம் இல்லை? இது ஒரு அடிப்படையான உண்மை. இப்போ இந்த குஜராத் விமான விபத்தில் எப்படி போஸ்ட்மார்ட்டம் நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம். ஸோ இதை ஒப்பிட்டு புரிந்து கொண்டாவது இந்த கான்ஸ்பிரசி தியரியை ஒரு முடிவுக்கு கொண்டு வாங்க அப்படிங்கிறது அப்படின்னு கேட்கலாம்.